சபையும் சேர்ந்து அப்போ ஐயர் குவார்டர்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு சில நல்ல உள்ளங்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறாங்க. இவருடைய உதவியை நாடி திருச்சபை நம்முடைய போதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் அந்த ஐயர் குவார்டர்ஸுக்கு நாங்கள் செய்திருக்கோம். அதன் அடிப்படையில் அவர் தங்கினார். எல்லா உதவிகளும் செஞ்சுருக்கோம். இதை ஏன் சொல்றோம்னா, இப்போ அடுத்து நம்முடைய அந்த ஒரு சிறப்பான ஊழியர்கள் இருக்கிறார். உண்மையிலே எங்க போனாலே அவருடைய ஊழியர் சிறப்பாக. இதுல எந்த விதமான சந்தோஷமும் இல்லை, எந்த விதமான குறைபாடும் இல்லை. நம்முடைய போதகர்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய திருச்சபை போதகர்கள் எப்போது இதை நீங்கள் நினைவு பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த திருச்சபை அனைத்து விசுவாசத்துக்கும் மனமான நன்றிகளை எழுதுகிறேன். திருச்சபை பிரான்சிஸ் தலைமையாசிரியர் போதக வழிநடத்துகிற போதகர்களுக்கும் திருச்சபையுடைய பொறுப்பாளர்களுக்கும் விசுவாசர்களுக்கும் இயேசு நாமத்தில் நன்றி போதகர் கொண்டேன். நம்முடைய போதகர்கள்லாம் அவர் நல்லாவுடைய போதகராக ஒரு வார்த்தை அவருடைய திருச்சபை மக்கள் வந்துள்ளார்கள். அவர்களை அன்போடு அனைவரும் திருச்சபை போதகர் அவர்களுக்கு மரியாதை செய்வோம். இந்த வாய்ப்பு அளித்து திருச்சபை பொறுப்பாளர்கள் முதலாவது நதியை போதனை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் கிறிஸ்திராஜ் ஐயர் அவர்களை குறித்து அறிவேன், நன்கு அறிவேன். நல்ல போதகர், இறைப்பணியை சிறப்பாக செய்து முடித்து எங்களோடு இருந்து மாறுதலாகி செல்வது எங்களுக்கும் வருவதற்கு காரணம், எங்களது மேல்பட்டி வட்டத்திலிருந்து ஒரு நல்ல போதகரை நாங்கள் இழக்கிறோம். இருந்த போதிலும் அவருடைய பணி அங்கு சிறப்பாக நடைபெற இம்மாவட்ட திருச்சபை அவரை மனதார வாழ்க்கை அறிந்தது. ஏரிக்கும் சட்டத்திற்கும் நிறைய உறவு, கொடுக்கல் வாங்கல நிறைய உறவு. அதில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால ஒரு உறவு. இப்பொழுது கூட எங்கள் போதகரை இப்பொழுது நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் வாங்கி போடுறதுலாம் வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு போதகரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஈக்குவல் டு ரெவரண்ட் கிறிஸ்டிராஜ். நல்ல ஒரு போதகர், நல்ல இறைப்பணி செய்யக்கூடியவர். தீஸ் ஆல்சோ சொல்கிறாங்க. ஆனாலே இது காலத்தின் கட்டாயம். ஆம்பூர் சபை சங்கம் ஐயம் செய்யக்கூடிய ஊழியர் என்பதை சொல்லி இந்த நாளில் கூட அவரை நாங்கள் மனதார இப்பொழுது திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவருக்கு பிரிவு உபச்சார விழா வருகின்ற 1ஆம் தேதி காலையில் அருணோத ஆராதனையில் 6 மணிக்கு முதல் திருச்சபை நடக்கிறது. ஆகவே திருச்சபையுடைய பொறுப்பாளர்களும் விசுவாசிகளும் தடை செய்து கலந்து கொண்டு உங்கள் போதகரை வந்து அழைத்து செல்லுமாறு போட்டு கேட்டுக்கொண்டு எங்கள் போதகருக்கு இந்த நாளில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பணிபோடு தெரிவித்து கொள்கிறோம். வாய்ப்பு உள்ளது. தேங்க்யூ. அடுத்ததாக திருச்சபையின் தணிக்கையாளர் முதலினுடைய வாழ்த்துக்களில் இயேசுவின் நாமத்தில் கோட்டைகளை வருகிறோம். இமேஜை சொல்லும் போது போதகர் வரும்போது நல்ல போராட்டம் தான், இடையில கூட போராட்டம் தான், அரசாங்க சார்ந்த போராட்டம் தான். என்ன போராட்டம்? கொரோனா போராட்டம். அந்த கொரோனா காலங்களிலும் கூட நமக்கு செய்திகளை, வசனங்களை உபதேசமாக வாழ்த்து தந்தவர் நம்முடைய கிருஷ்ணர். அதாவது ஊழியர்களுக்கு விலகவில்லை, யார் விலகினாலும் விலகவில்லை. இங்கே கூட ஒரு சில நேரத்தில் திருவிழா எடுக்கும்போது கூட கொஞ்சம் கேப் கொடுத்து எடுக்குன்னு சொன்னேன். அதையும் மீறி பொருட்படுத்தாமல் அவர் குழந்தைகளை 2 குழந்தையை பெற்றெடுத்து அந்த 2 குழந்தைக்கும் ஞானத்தினாலே பெற்றெடுத்து கட்டியிருக்கிறார்கள். அதற்கு நமக்கு நம்முடைய சபைக்கு அது ஆசீர்வாதமாக அமைகிறது. எனக்கு தெரிவித்துள்ளோம். அவர் செல்லுகின்ற சபையானது செங்கலிப்பூர் ஜேம்ஸ் மத்திய ஜேம்ஸ் சபையை சேர்ந்தது. அங்கே வந்து வளமும் வாழும் நிறைவும் பெறுவார்கள் என்று வாழ்த்துகிறோம். அவருடைய ஊழியமும் அவருடைய குடும்ப சூழ்நிலையும் நன்றாக இருக்க அனைவரும் பிரார்த்தனை. அவனமாக கிறிஸ்துவ
மரியாதை செய்து அன்பிற்குரிய போதகர் அவர்களுக்கும் சபையுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து வகையான உறுப்பினர்களுக்கும் செவிலிக்கும் பரிசுத்த ஜேம்ஸ் முத்திரன் திருச்சபையின் சார்பாக நன்றியை சொல்கிறேன். திருச்சபை விசுவாசிகளுடைய பணிவான சகோதரர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக நடத்துகிற தொழில் செய்து ஒரு பணி பாதுகாப்பாக செல்லும் போதவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கடவுள் ஆசிரியப்பார் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். பைபிளில் ஒன்று சொல்லியிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணும்போது கேட்க வேண்டிய நினைக்கிறேன். ஒரு போதனை எப்படி இருக்கணும் அப்படின்றது ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் புகைப்பிடிப்பது இல்லை என்று தெரிஞ்சு வேற தெரியுமா இல்லையா? மதுபானம் அருந்துவது இல்லை என்று தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கும் சொல்ல மாட்டோம்னா இல்லை 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 இல்லையா? ஒரு நல்ல சாட்சி. அது மாது பிரியராக இல்லை, அது கரெக்டான திருச்சபைக்கு சாட்சி. அதாவது என்ன நினைக்கிறேன்னா பசங்க மட்டும் தெரியாதுன்னு நினைக்கிறோம், அது கிடையாது. கர்த்தருடைய வசனத்தை வாழ்க்கையை கைகொள்றாங்க, அதுதான் பெரிய முடியுமே. அந்த முடிக்கு அது அது உண்மையே மகிழ்ச்சார். கடைசியாக ஒன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, திருச்சபைக்கு போதகர்கள் செல்லும் போது நம்முடைய ஒற்றனைக்கு தொந்தரவு ஏற்படாதபடி போகிறோம். அதுதான் திருச்சபைக்காக செய்கிற பெரிய முடியுமே. எங்கள் கூட கருத்து வேறுபாடு இருக்கு, திருச்சபை எங்கள் கூட கருத்து வேறுபாடு. ஆனால் போதகராக நாம் என்ன பண்ண தெரியல. இந்த ஒற்றுமை இப்பொழுது இல்லை, எப்பொழுதுமே போதவர்களுக்கு முடியல இருக்கிறது. அவர் இடைச்சலாக இருக்கிற அந்த காரணத்தினால நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தோட இடைச்சல் துறையில் அவர் வந்து ஊழியர் வச்சிருக்காங்க. அதில் மிக மிக அருமையாக செய்யல. அவரை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா மற்றவங்களாம் வந்து கௌரவத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் வெளிப்படையாக பார்க்கணும். அவருடைய ஊழியத்தை மற்றவங்க என்ன பண்றாங்க, எல்லாமே ஆதாயப்படுத்தி கொடுக்கிறார்கள். பைபிள் சொன்னபடி உங்கள் ஊழியக்காரர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் வெளிக்காட்டலை நீங்கள் நினைப்பார்கள் என்று சொன்ன போல உங்களுடைய ஊழியர்கள், உங்களுடைய பணிகள் எங்களோடு அந்த பிரசனுடைய சாதத்தை சுருண்டுமே ஒரே ஒரு 30 வினாடி அந்த 60 வினாடிகளை சொல்லி அனுப்பார். அதுபோல நீங்கள் வந்து கடைசியாக நம்முடைய வாழ்க்கையை வந்து அனுப்பணும். அதுக்கு நீங்க தான் பொறுமையா இருக்கும். அவர் பேசிக்கிறது என்ன பண்ணுறாங்க, நம்ம தச்சை விட்டு வெளியே போகும்போது உலகத்துக்குள்ளாக போகிறோம். இந்த ஆவிக்குள்ளாக உட்காந்துக்கிறோம். வெளியே போகிறது என்ன பண்ணுறோம், பலவிதமான சூழ்நிலை நிறைய வரும். அதனால் அவர் கடைசி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஐயருக்கு கமிஷன் வாங்கிட்டேன் ஒரு பேசுறது. கடைசியாக எங்களை ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதத்தோடு அன்புபடி கேட்கிறேன். நம்மிடத்தில் புதிதாக பொறுப்பேற்றுக்கிற ஜெயமணி வாசன் அவர்களே, எனக்கு ஏற்கனவே 7 வருடங்களுக்கு முன்னாலே எனக்கு நன்றாக தெரியும். அன்று முதல் இன்று வரையில அவருடைய சுபாவத்தை பார்த்தாலும் தெரியும். ஒரு அமைதியான போக்கு, ஒரு அன்பான பார்வை, ஒரு ஊழியத்தில் ஆர்வப்படுகிறார் இருக்கிறார். அவர்களை கூட இந்த திருச்செவி சார்பாக உலகங்களை வரவேற்று அவருடைய ஊழியமும் நாங்கள் எதிர்பார்ப்பதை போலவே, எங்கள் விசுவாசிகள் எதிர்பார்ப்பதை போலவே சிறப்பாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு கடவுள் இறையேசுவில் அன்பார்ந்த உடல் விசுவாசிகளே, மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதிலும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சபை பொருளாளர் அடுத்து 1000 அவர்களுக்கும் 1000 அவர்களுக்கும் இருக்கிற
அனைத்து விசுவாசிகளுக்கும் எல்லாம் அந்த தாய் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். என்னுடைய பெயர் மாஸ்டர் தேவமணி. நான் பூர்வீகமாக சென்னை பட்டணத்தை சார்ந்தவர். என்னுடைய மனைவி பெயர் ரூபி. அவர் டாக்டராக இருக்கிறாங்க. எனக்கு 2 பிள்ளை செல்வங்கள் மேஷா அண்ட் சினிமா குழுமம் என்று ஒரு திரைப்படத்தை சார்ந்ததும். எங்கள் அப்பா ஒரு சவுண்ட் இன்ஜினியர், கிறிஸ்தவ கலைத்தொடர் நிலையத்தில் கிறிஸ்டியன் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் என்று நம்முடைய சென்னை வாசகங்கள் இருக்கிறது. அந்த ஒளிப்பதிவாளராக இருந்தவர். அவர் இன்றைக்கு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அப்பாவுடைய ஒரு கலை குடும்பம் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரிலே இந்த ஒருவரும் அழைக்கப்பட்டால் ஊழிய கனவீனமான ஊழியத்தை ஒருவராலும் செய்ய ஏதாவது இந்த இறை வார்த்தைகள் கூறுவதற்காக கடவுள் இந்த இறை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சாட்சி சொல்வதில் உண்மையும் சுத்தமாக ஆத்மா அருளை பயணிக்கின்ற திருச்சபையின் அன்புக்கும் ஒற்றுமைக்கும் எந்த விதமாக திருக்குறளுடைய ஞாபகத்துக்கும் என்னுடைய மகனைக்கும் என்னுடைய நன்றிகளையும் சோதனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக இயற்கை வழங்குமாறு கடைசி உரை என்பது மிக முக்கியமானது. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்வது போல் உங்களில் வெளித்தோற்றம் அல்லது வெளியே பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த சொல்லுன்னா அதுக்கு ஃபுல்லாக அரசியல்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட சொல்லுவாங்க நிறைய பேர். அது பயங்கர அரசியல், அதெல்லாம் ஊழியம் பண்ண முடியாது. நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி பார்த்ததே கிடையாது. அப்படி என்னிடத்துல சொல்வரிடத்துல எல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்ன அப்படின்னா, அரசியல் இருந்தாலும் அதை கடந்து அவர்களிடத்தில் ஆன்மீகம் இருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். அது உண்மையான விஷயம் இல்லைங்களா? இந்த அரசியல் எல்லா அரசியலையும் கடந்து ஒரு அருமையான ஆன்மீகம், ஆழமான விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது என்பதை நான் அதிகமாக நான் முதல் நாளிலிருந்து இந்த நாள் இந்த நிமிடம் வரையிலும் எனக்கு பல அனுபவங்கள் உண்டு. ஒவ்வொருவரும் பல அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன துறையிலிருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் எனக்கு கொடுத்த அனுபவங்கள் ஏராளம். அவையெல்லாம் நிச்சயமாகவே என்னுடைய ஊழியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது சந்தேகமே கிடையாது. என்னுடைய அன்பு, உங்கள் அக்கறை, உங்கள் பாசம், உங்களுடைய இனிமையான பேச்சுகள், இவைகள் எல்லாம் நிச்சயமாகவே என்னை எப்பொழுதுமே நிகழ்ச்சி செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்க ரொம்ப ஒரு மாதிரி சிக்கல்கள் அப்படியெல்லாம் இருந்தால் கூட நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணிருக்கேன். இதுவரையும் பல பேர் இப்போது கூட பொறுப்பாளர்களாக பல்வேறு வகையான பொறுப்பாளர்களை, குறிப்பாக மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், ஞாயிறு பள்ளி, விடுமுறை வேதாமொழி என்று சொல்லி பல நிலைகளிலே எல்லாரும் ஒரு சிறப்பான இறை ஊழியத்தை என்னோடு இணைந்து செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் நிறைந்த நன்றிகளை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி நான் இங்கே வந்த முதல் நாளிலிருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே திருச்சபை ஒரு ஆசீர்வாதமான ஒரு திருச்சபை தான். ஏன்னா நான் வரும்போது தனியாக தான் வந்தேன் இல்லையா, அகாட்சியாக தான் வந்தேன். அதுக்கப்புறம் திருமணமாகி இப்பொழுது 2 பிள்ளைகள். ஸோ இது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரே ஒரு இழப்பு, என்னுடைய தந்தையார் எம்மோடு கூட இல்லை, இறைவனோடு வாழ்கிற வாய்ப்பை பெற்றார். ஸோ அவருடைய இல்லாமை தான் வருத்தம். ஸோ இப்பெல்லாம் அவர் இருந்திருந்தாலும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி அடைந்திருப்பார். ஸோ அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அது குறிப்பாக நாங்கள் லைவ் எல்லாம் போகிறதெல்லாம் பார்த்தாலும் அவர் உட்காந்து 10 முறை அது ரொம்ப நாக்கிடிக்கல. வித்தின் ஒரு 1 month கூட ஆகும் அவர் இறைவனோடு வாழ்கிற வாழ்வை பெற்றுக்கொண்டார். ஸோ இப்படி பல விஷயங்கள் பகிரலாம். அதே போல நிறைய பேர் தனிப்பட்ட நேரத்தில் நிறைய காணிக்கைகளை கொடுத்துருக்கீங்க. ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. குறிப்பாக கோட்டர்ஸ், இந்த கோட்டர்ஸ் வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்
எல்லாருடைய பேர் என் மனதில் இருக்கு போதும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொம்பு இருக்கு நல்லா, அதை வச்சு அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? இவங்கெல்லாம் இருப்பாங்க, நீ கூப்பிட்டீங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அப்படிதான் பார்த்தாங்க. எந்த டைம்லாம் யாருமே பார்க்கல, அடிக்கடி பாம்பு வரும். அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு போர்க்கால் போனால் எல்லாருமே வந்து அங்கே நிற்குவாங்க. அதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயம். அது போல ஆரம்பத்தில் வந்து இந்த பின்னாடி டோரு எனக்கு பிடித்த உணவெல்லாம் நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஸோ எதையும் என்னால் மறக்கவே முடியாது. உண்மையாகவே அருமையான அனுபவம் இந்த 5 ஆண்டுகளில். முன்னாடி அவர் பேசுன மாதிரி சார் மேனேஜ் பண்ணாரு. அதாவது நான் சட்டத்தூருக்கு வர்றதுக்கு முன்னாடி 50 ஊழியம் பண்ணிருந்தேன். ராஜீவ் பண்ணார், சோழூர் பகுதியில், சோமாவரம் பகுதிகளெல்லாம். அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் வருது. அந்த கவுன்சிலிங் வரும்போது தான் என்கிட்ட வந்து சுரேஷ் அவரும் இடைப்படோடு வாழ்ந்து கொண்டிருக்கார். அவர் என்கிட்ட பேசி எல்லாம் பேசிட்டாங்க. இணை ஆகிறார், அசிஸ்டன்ட் அசோசியேட் பாஸ்டராக நியமனம் செய்வதற்காக பேசிட்டாங்க. ஆனால் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக கட்டணுன்றதுனால அது ட்ராப் ஆயிடுச்சு. 2வது பேசுறது வந்து என்கிட்ட துறையே இருக்கிறது. இப்போ வந்து இன்னும் சபை சங்கத்தினுடைய தலைவர் அவருக்கு குரு நியமனம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது துறையே. அந்த சர்ச்சையும் நியூ டவுன் சர்ச்சும் தனியாக பிரிஞ்சாங்க. இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அப்போ பிரிஞ்சான்னு கூப்பிடுதான் சொன்னாங்க. ஆனால் கடைசி கையில் ஒரு சார் சொன்ன மாதிரி புத்திப்பட்டுட்டாரு. ஒரு குழு என்ன கூப்பிடுது, இன்னொரு குழு கூப்பிடுது. இப்படி கூப்பிடுறத பார்த்தாலே எனக்கு வந்து எப்பயுமே நான் யாராவது ஒருத்தர் தான் அப்படி இருக்கும்போது நான் அதையும் மைண்டில் பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி பின்னாடி என் பாடம் காணுங்க, என் பேர் முன்னாடி போகிறது இருக்கு, என் பாட்டு பின்னாடி அப்படிதான் பார்த்தா அப்போ தான் வந்து பட்டத்து அப்படின்னு அப்படி இருந்து ஒரு பாடல் வந்து அனைத்து பேசினாங்க. உடனடியாக தெரிவித்து அப்படிதான் முன்னாடி வந்து வீடை தேடி வந்தாங்க. குழந்தைங்க பார்த்தீங்களா, அதிகமாக வந்தாங்க. ஒரு மாதம் ஒரு 15 பேர் வீடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய சர்ச் கூப்பிட்டாங்க. நான் முடியாத அப்போ வந்து அவங்க தீர்மானத்தோடு வந்து அழைத்தார்கள். அழைப்பை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே 5 ஆண்டுகள் இறைவனுடைய துணை, இறைவனுடைய அருள் இல்லை என்றால் நிச்சயமாகவே இந்த இறைப்பணியை உங்கள் மத்தியிலே செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனாலும் அதை செய்ய இறைவன் துணை புரிந்தார். இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றி. இறுதியாக சகோதர சகோதரிகளே, இது பவுல் சொல்ற வார்த்தை, நான் சொல்லல. திருமறையில பவுலுடைய வார்த்தை பிலிப்பு திருச்சபை மக்களுக்கு சொல்ற அதே வார்த்தைகளை உங்களோடு சொல்ல நான் விரும்புகிறேன். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மை உள்ளவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக் கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வழியில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்பொழுது அமைதியும் அருளும் மிகப்பெரிய நெருடல் கஷ்டமான. நான் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, நான் வராது முன்னாடி போயிட்டாங்கல்ல, ஸோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் போயிருக்கலாம். ஆனால் எனக்கு மனசே கேட்கல. அவர்கள் எப்படியாவது வர வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கும்போது அவங்க நானே யூஸ் பண்ணேன், தோற்று பண்ணேன். அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எப்படியாவது வரணும், அதுதான் என்னுடைய ஒரே டார்கெட். என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அதுதான். ஸோ அதை கடவுள் நிச்சயமாக செய்ய முடியும். எல்லாரும் வந்து இப்போ திருச்சபையில் ஒன்றாக இணைந்து இருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. இதே ஒற்றுமையோடு, இதே அன்போடு, இதே ஐக்கியத்தோடு பரிசுத்த மத்தேயு நூற்றாண்டு திருச்சபை இன்னும் பல நூற்றாண்டுகளை கடக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை ஒரு சிறிய மரியாதை நான் செய்ய விளைகிறேன். இதமாவுக்கு ஆயிரமா போடுவோம்.
அனைவருக்கும் நன்றி. கடைசியாக பாதகர் அவர்கள் முடிவு வருகின்ற சனிக்கிழமை மாலை திருவிழா மாலை நாம் யாரும் எழுந்து திறவை நோக்கி வேண்டிக் கொண்டு நாம் ஆண்டு ஆசையோடு இந்த நல்ல நிகழ்வை நிறைவு செய்வோம். கவனிச்சோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டு உரை இறக்கமுள்ள பிதாவே, எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, நன்றி கடந்த இதயத்தோடு உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளில் இவ்வாடைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இவ்வாடையில் ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்த மத்தேயு நூற்றாண்டு திருச்சபையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இத்திருச்சபையில் உள்ள அனைத்து வகை பொறுப்பாளர்களையும் அனைத்து விசுவாச குடும்பங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எம்மை கொண்டு இத்திருச்சபையை 5 ஆண்டுகளாக திருப்பணியை செய்யக்கூடிய மேலான நல்ல வாய்ப்பை இறைவன் கொடுத்து நன்றி சொல்கிறோம். ஆற்றலை தந்தி வேண்டிய அனைத்து ஆலோசனைகளை நல்கினேன். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்நாளிலும் ஆண்டவரை திருச்சபையாக இணைந்து எமக்கு இந்த வழியனுப்பு விழாவை ஏற்பாடு செய்வதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். எல்லாருடைய அன்பிற்கும் எல்லாருடைய அக்கறைக்கும் பாசத்திற்கும் எல்லாவற்றிற்கும் இறைவனாகிய கடவுளுக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையால் இதே ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு அன்போடு அரவணைப்போடு தங்கள் வாழ்க்கையை என்றும் வாழ தக்கதாக இறைவன் தாமே கிருபை செய்கிறார். மிக சிறப்பாக இவ்வழியில் எங்கள் திருச்சபையினுடைய புதிய ஆயராக வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இறைப்பணி ஆரம்பிக்கப் போகிற அருள் திரு பாஸ்கர் ஜெயமணி ஐயர் அவர்களுக்காகவும் ஐரமாக்காகவும் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆயருடைய திருப்பணியோடும் தொடர்ந்து இறைவனாகிய கடவுள் உடனிருந்து அவருடைய இந்த 5 ஆண்டுக்கான திருப்பணியை செம்மையாக ஆசீர்வதித்து திருச்சபையார் பொறுப்பாளர்கள் யாவரும் அவருக்கு உறுதுணையாக இத்திருப்பணி செய்யக்கூடியதற்கான எல்லா விதமான கிருபைகளையும் இது அவருக்கும் திருச்சபைக்கும் தந்துவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இவ்வழிபாட்டில் பங்கெடுத்திருக்கிற அத்துணை மக்களையும் ஆண்டவராக இறைவன் ஆசீர்வதிக்கிறாக. இன்னும் பல்வேறு திருச்சபைகளிலிருந்து மிக குறிப்பாக ஆயருடைய திருச்சபையாய் இந்நாள் வரையும் இருக்கிறதான ஏரிக்குத்தி இமானுவேல் திருச்சபையினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் விசுவாச குடும்பங்கள் வருகை தந்த யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நானும் வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து உமது திருப்பணியை செய்யக்கூடியதான செங்கடிகுப்பம் பரிசுத்த ஜெயின்ஸ் நூற்றாண்டு திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், வாலிபர்கள் அவர்களும் வருகை தந்து வழிபாட்டிலே பங்கெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இன்னும் பல்வேறு திருச்சபைகளிலிருந்து வருகை புரிந்த எல்லாரையும் ஆண்டவராக இறைவனை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் யாவரும் தொடர்ந்து இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை நாங்கள் வாழ்ந்து தருகின்ற மேலான இறை ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையிலே நாள்தோறும் பெற்றுக்கொண்டு வாழ கத்தலாக இறைவன் கிருபைகளைத்தார். எங்களை தாக்குகிறோம். எங்கள் வழியாக நாமம் ஒன்றே உட்படப்படாமல் நீங்கள் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியின் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் குறிப்பாக அருள் திரு ஆயர் கிறிஸ்டிராஜ் ஆயர் அவர்களோடும் அவர் பணிபுரிய போகிற ஸ்தல திருச்சபையோடும் ஆயிரம் அவர்களோடும் பிள்ளை செல்வங்களோடும் திருச்சபையின் அத்துணை விசுவாசிகளோடும் நம்முடைய பரிசுத்த மத்தேயு திருச்சபையின் அத்துணை விசுவாசிகளோடும்